முக்கிய செய்தி: அண்ணா கருணாநிதி நினைவிடங்களை தொடர்ந்து பெரியார் திடலில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய 72வது பிறந்த நாளை முன்னிட்டு மெரினாவில் இருக்கும் அண்ணா கருணாநிதி நினைவிடங்களை தொடர்ந்து தற்போது பெரியார் திடலில் மரியாதை செலுத்தி வருகிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெரியார் திடலில் மரியாதை செலுத்தி வருகிறார். அண்ணா கருணாநிதி நினைவிடங்களை தொடர்ந்து பெரியார் திடலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெரியார் திடலில் மரியாதை செலுத்தி வருகிறார். இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். வணக்கம் லட்சுமணன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர் திராவிட தலைவர்களினுடைய நினைவிடங்களிலும் மரியாதை செலுத்தி வருகிறார். இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் கனகதாரா. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நினைவிடங்களை அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த வகையில் தான் முதலிடமாக அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் தொடர்ச்சியாக 2வது இடமாக தற்போது சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய பெரியார் நினைவிடத்தில் தற்போது அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். முதல் கட்டமாக பார்த்தோம் என்றால் காலை 8 மணி அளவில் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அந்த இடத்தில் பார்த்தோம் என்றால் அவரை வரவேற்கும் விதமாக கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமான தொடர்ந்து மலர் தூவி மரியாதை செலுத்தி அவரை வரவேற்றனர். அந்த வகையில் தான் தற்போது 2வது இடமாக இந்த பெரியார் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். இந்த நிகழ்வில் பார்த்தோம் என்றால் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக அமைச்சர் சேகர்பாபு, மா சுப்பிரமணியன், பொன்முடி, கோவி செழியன், மேலும் டிஆர்பி ராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர் பாலு, தயாநிதி மாறன், கலாநிதி வீராசாமி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் தற்போது இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றனர். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு நினைவிடத்திற்கும் செல்வது வழக்கம்தான். அந்த வகையில் தான் தற்போது அவர் பெரியார் நினைவிடத்தில் மரியாதையை செலுத்தி வருகிறார். அடுத்த கட்டமாக அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளையும் சந்திக்க உள்ளார். குறிப்பாக இந்த அண்ணா அறிவாலயம் மற்றும் தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கும் இன்று பிறந்தநாளை முன்னிட்டு செல்ல இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் அடுத்த கட்டமாக அண்ணா அறிவாலயத்தில் சென்று இன்று தமிழ்நாடு முழுவதும் வரக்கூடிய கட்சி நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து நேரில் அவர்கிட்ட வாழ்த்தும் பெற உள்ளார். அவர்களுக்கு இவர்கள் இனிப்பு வழங்கும் விதமாகவும் தற்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த பெரியார் நினைவிடத்தில் பொதுமக்களுக்கும் இனிப்புகளையும் வழங்கினார். முதல் கட்டமாக பார்த்தோம் என்றால் சென்னை மெரினா கடற்கரையில் கூட குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோருக்கு இனிப்புகளை வழங்கி கௌரவித்தார். அந்த வகையில் தான் இன்று தற்போது பார்த்தோம் என்றால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெரியார் நினைவிடத்தில் பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு அதன் தொடர்ச்சியாக கி. வீரமணி மற்றும் அவரிடம் வாழ்த்தும் பெற்று வருகிறார். அதன் தொடர்ச்சியாக வழிநெடுகளும் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்ட வரும் நிலையில் அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளிடையே தொடர்ந்து அவர் வாழ்த்தும் பெற இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கனகதாரா. அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பெரியார் திடலிலும் முதலமைச்சர் மரியாதை செலுத்தியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் கட்சி நிர்வாகிகளை அவர் சந்திக்க இருக்கிறார். இது குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லட்சுமணன்.